சினிமா கூட எடுத்துக்கோங்களேன், பாரதி ராஜாலாம் எப்பேற்பட்ட ஒரு டைரக்டர் சார், எப்பேற்பட்ட டைரக்டர். அந்த மதுரை தேனி மண்ணுடைய வாழ்க்கையை அப்படியே திரைக்குள்ள கொண்டு வந்தார். அவர் ஒரு நடிகன் அப்படி மண்டையில கொட்டினார்னா அவன் பெரிய நடிகர் ஆயிடுவான். மோதிர கையால பாரதி ராஜாட்ட கொட்டுவாங்கன்னா அவர் மிகப்பெரிய நடிகர் ஆயிடுவாரு. அவர் மகன் தானே, வீட்டுல கூப்பிட்டு உட்கார வச்சு சாவகாசமா நங்கு 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 ஒரு 50 கொட்டு கொட்டிருக்கலாம். அவர் தானே அவர் மகனை அறிமுகப்படுத்தினார். யார் யாரையும் அறிமுகப்படுத்தி அவங்க எவ்வளவோ உயரத்துக்கு போனாங்க. ஆனா தன் சொந்த மகனை அவர் தான் அறிமுகப்படுத்தினார். மிகப்பெரிய படம், ரகுமான் இசை, வைரமுத்து பாட்டு, எப்பேற்பட்ட கதை. ஆனா அந்த படம் ஓடிச்சா? ஒரு படம் கூட பாரதி ராஜாவுடைய மகன் சொல்லும்படியாக ஒரு படம் கூட அமையல. இது என்ன காரணம்? டைரக்டர் வாசுன்னு ஒருத்தர் சின்ன தம்பி படத்துல இருந்து சந்திரமுகி படம் வரைக்கும் ஹிட் அடிச்ச டைரக்டர். அவர் மகன் அந்த சக்தி, ட்ரிகர் சக்தி. அவர் எத்தனை படம் அவர் நடிச்சு பார்த்தார், ஒரு படமாவது ஓடிச்சா? என்ன காரணம் நீங்க நினைக்கிறீங்க? நீங்க எவ்வளவு திறமைசாலியா இருந்தாலும், எவ்வளவு பணக்காரரா இருந்தாலும், விதி என்கின்ற ஒன்றை யாராலும் மாற்றவே முடியாது என்பதை நம்ம உணர்ந்துகிட்டு தான் ஆகணும். எவ்வளவு வேணா பகுத்தறிவு பேசலாம், ஆனால் மாற்றங்கள் எப்படி மாறாத ஒன்றோ அதை போலவே மாறாத ஒன்றை மாற்றவே முடியாது.